ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்று சற்று நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் ஏசாயா 50 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 50:10. இதோ உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இன்று தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சாய்ந்து கொள்ளுதல். ஆம், கர்த்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். கர்த்தரை சார்ந்து நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்பி அவரை நாம் முழுமையா நம்பி அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள் எப்போதும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தரின் நாமம் என்னவென்றால் அவர் இருக்கிறாகவே இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய நாமம். இதை நாம் யாத்திராகமம் 3 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்திலே நாம் பார்க்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது அவருடைய நாமம். இதை நான் யாத்திராகமம் 6:13 பார்க்கலாம். கர்த்தரை சார்ந்து நாம் வாழும்போது நாம் ஜெயஜீவியம் பெறுவோம். கர்த்தரை சார்ந்து வாழ்கின்றவனுக்கு விடுதலை உண்டு. கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு அடைக்கலம் உண்டு. கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆம், நிச்சயமாக கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. முதல் இடம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தரை சார்ந்து அவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து அதிகாலையிலே இருந்து அவரை துதித்து பாடி அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலாவது உண்டு. அதன் பிறகு உலக பிரகாரமான பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவர் தானாக நமக்கு தருவார். ஆம், கர்த்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். ஒரு மரமானது வேரை சார்ந்து இருக்கிறபடினால்தான் அந்த மரமானது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கிறது. நல்ல கனி கொடுக்கிறது, மிகுந்த கனி கொடுக்கிறது. ஆம், நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். நாம் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். உலகத்தை சார்ந்து அல்ல, தேவையில்லாத காரியத்தை குறித்து, தேவையில்லாத அந்த மனிதரை குறித்து, மனிதனை சார்ந்து வாழாதபடி நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவனை சார்ந்து வாழும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலாவது உண்டு, கிடைக்கும். ஆம், தேவனை சார்ந்து நாம் வாழ்வோம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று வேதம் தெளிவாக சொல்வது. யோவான் 15 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால்
கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆம், மிக தெளிவாக வேதம் சொல்கிறது. இயேசுவை நாம் சார்ந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால், சார்ந்து கொள்ளாமல் நாம் இருப்போம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆம், கர்த்தரை அல்லாமல் தேவனை சார்ந்து வாழாமல் தானாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் ஜெயம் நமக்கு இருக்காது. கர்த்தரை சார்ந்து வாழும்போது நமக்கு ஜெயம் உண்டு. ஆம், நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது தான் கர்த்தரை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தர் நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். காரணம், நாம் அவரை சார்ந்து வாழ்கின்றபடியார். எல்லாமே நமக்கு இயேசுதான். எல்லாம் இயேசுவே, நமக்கு எல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுந்த உலகில் துணை இயேசுவே. ஆமென். தொல்லை மிகுந்த இந்த உலகிலே நாம் சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுதான் நமக்கு துணை. இயேசுவை சார்ந்து நாம் வாழும்போது நாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் வாழ முடியும். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். ஆமென். இயேசுவை சார்ந்து நாம் வாழ்கின்ற போது எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். கர்த்தரை நாம் சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். 30 நூல் அறுந்து போகாது என்று வேதம் சொல்கிறது. ஒரு நூல் மட்டும் தனியாக இருந்தால் அறுந்து போகும். அது ஈஸியாக அந்த நூல் அறுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3 நூல்கள் சேர்ந்து இருந்தால் அது அறுந்து போகாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகவும் செழிப்பாக இருக்கும். 30 நூல் அறுந்து போகாது. இயேசுவோடு நாம் சார்ந்து வாழ்வோம். ஒரு வீடு நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வீடு அஸ்திபாரத்தை சார்ந்து இருக்க வேண்டும். அந்த வீடின் அஸ்திபாரம் கற்பாறையில் கட்டப்பட்ட அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீடு நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்துவே அந்த கன்மலை, இயேசு கிறிஸ்துவே அந்த கற்பாறை. நமது குடும்பம் கன்மலையாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நாம் வாழும்போது நமது குடும்பம் அது நன்றாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. அது நிலைத்து நிற்கும். கண்மனை மேல் தன் வீட்டை கட்டினவன் உச்சியுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திவாரம் போட்டு நம்ம குடும்பத்தை நடத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படவில்லை என்று சொல்கிறார். அதை நாம் சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டு போதெல்லாம் அவனுக்கு ஜெயம், வெற்றி கிடைத்தது. அவன் எல்லாரையும் மேற்கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை அவர் சார்ந்திருந்தான். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரையும் லூபியரையும் ஆசா ராஜா ஜெயித்தான், மேற்கொண்டாங்க. காரணம், அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். 2 நாளாகம் 15 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று கூறுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு விடாமல் அவரையே நாம் இறுக பற்றி கொண்டு அவரையே நம்பி அவரை சார்ந்து நாம் ஜீவிப்போம். எலியா தீர்க்கதரிசியை சார்ந்து வாழ்ந்து வந்தான்.
ஆகையால் தான் எலியா தீர்க்கதரிசியினுடைய ஆசீர்வாதங்கள் எலிசா தீர்க்கதரிசிக்கு ரெட்டிப்பாக கிடக்குது. ஆம், கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தரை சார்ந்து வாழும்போது அவர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். எலிசா எப்படி எலியா தீர்க்கதரிசியை சார்ந்து வாழ்ந்தான், அதனாலே அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது போல இயேசுவை சார்ந்து நாம் வாழும்போது நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்போ பூவும் மனமும் சார்ந்து இருப்பது போல பூவையும் அதனுடைய மனத்தையும், பூவும் மனமும் எப்போதும் சார்ந்துதான் இருக்கும். பூவும் மனமும் எப்படி சார்ந்து இருக்கிறது போல நாமும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். பூவையும் அந்த பூவுக்குரிய அந்த மனத்தையும் யாரும் பிரிக்க முடியாது. அதுபோல நாமும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் யாரும் பிரிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒருவரும் பிரிக்க முடியாது. ஆம், இயேசுவின் அன்பு மகா பெரியது. அவரை சார்ந்து நாம் வாழ்வோம். யோபு கர்த்தரை சார்ந்து இருந்தான், ஆகையால் அவன் உத்தமனாய் இருந்தான், பொல்லாப்பு உலகனாய் இருந்தான். அவன் பாவம் செய்யவில்லை, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவன் தன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். அதற்கு காரணம் என்ன? யோபு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். அதனாலதான் அவன் பொல்லாப்புக்கு விலகி இருந்தான், பாவம் செய்யவில்லை, அவன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை. அவன் தன்னுடைய உத்தமத்திலே அவன் உறுதியாய் அவன் தரித்திருந்தான். யோபு இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். காரணம், அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். அதே போல நாமும் கர்த்தரையே சார்ந்திருப்போம். இயேசுதான் நமக்கு வழி, இயேசுதான் நமக்கு ஒளி, இயேசுதான் நமக்கு எல்லாமே. இயேசுதான். ஆம், கர்த்தரை சார்ந்து நாம் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யப்படார், அவரை பாடுவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கர்த்தரை சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்மளை அளவில்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையே, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நீங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய், புதிய நாளுக்காய் நன்றி உரிமை சோத்திருக்கிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே சோத்திரம் அப்பா. வேத வார்த்தைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகக்கூடாது அப்பா. எப்போதும் நாங்கள் ஆண்டவரே உண்மையே சார்ந்து வாழணும் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா. உண்மை சார்ந்து வாழ்கின்றவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அமேன், அவரே அடைக்கலாம். இயேசுவே, நீரே எங்களுக்கு கண்மலை, நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு ரட்சகர், நீரே எங்களுக்கு கீதம். ஆமேன் அப்பா, சோத்திரம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பி உண்மையை சார்ந்து இருக்கிறபடியால் அப்பா நான் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை.
கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆமென். உண்மையை சார்ந்து வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை, ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாங்க. தொடர்ந்து 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 அதிகமா உண்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் ஆண்டவரே அப்பா உண்மை சார்ந்து வாழ்ந்து நாங்கள் ஆண்டவரே அந்த நிச்சய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க அதை நீ உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாத நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆமேன் ஆமேன். அப்பா ஏசப்பா சோத்திரம். ஞானஸ்தானம் பெறாங்க, ஞானஸ்தானம் பெறணும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே பரிசுத்தான அபிஷேகம் பெறலாம், பரிசுத்தான அபிஷேகம் பெறணும். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.